ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த அக்னி ஜுவாலை ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளும் கூட நம்ம சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம உற்சாகமாக நம்மளுடைய கைகளை தட்டி நம்மளுடைய இருதயங்களை அவருக்கு நேராக திருப்பி நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி அவரை துதிக்கும் போகுது நிச்சயமாகவே தேவன் நம்மளுடைய ஆராதனையில அவர் மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். நீங்களும் கூட இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து தேவனை நீங்க இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை நீங்க உயர்த்துங்க. நம்ம சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடல், கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமம். அது எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல். அல்லேலூயா. நம்ம இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. கொடுமையோர் சீரல் பெருவெள்ளம் போல, அடிக்கையில் மோதியே மதில்களின் மீதே. கொடுமையோர் சீரல் பெருவெள்ளம் போல, அடிக்கையில் மோதியே மதில்களின் மீதே. பலனும் இவ்வேளைக்கும் எளியோர்க்கும் திடனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானார். பலனும் இவ்வேளைக்கும் எளியோர்க்கும் திடனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம், கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம், கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். தேவகுமாரன் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே, கலக்கங்கள் நேரு கண்களாக மதை வருத்த. கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே, கலக்கங்கள் நேரு கண்களாக மதை வருத்த. எல்லையில்லா எது எமக்கு வந்தாலும், வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும், வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு, சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுவேன். சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு,
சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. அல்லேலூயா, ஆமென். இந்த பாடல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தைகள் இருக்குது. அது என்னன்னு சொன்னா, போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையாகவே ஊழியத்தின் பாதையில இயேசுவை நம்ம தொடர்ந்து வரும்போது நமக்கு போராட்டம் உண்டு, சோதனை உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. ஆமென். அல்லேலூயா. இவைகள் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கையை நமக்கு என்ன பண்ணல? இல்லவே இல்லை. அல்லேலூயா. அநேக பொய் குற்றச்சாட்டுகள், அநேக வெளியில சொல்ல முடியாத காரியங்கள், இப்படி பல அவமானங்கள் நமக்கு நேரிட்டாலும் கூட தேவகுமாரன் மேல நம்ம வைத்திருக்கிற விசுவாசம், அல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்ம வைத்திருக்கிற விசுவாசம், தேவகுமாரன் மேல நம்ம வைத்திருக்கிற விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்ம வைத்திருக்கிற விசுவாசம் நம்மை சோர்ந்து போய் நின்று விடாதபடிக்கு நம்மை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம்? நடத்தோம். அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு பேர் நம்மள நம்ம மேல பொய் குற்றச்சாட்டுகளை வச்சாலும் கூட தேவனுக்கு நம்மளுடைய இருதயம் தெரியும், அவருக்கு நம்ம எப்படிப்பட்டவர்கள் தெரியும். அல்லேலூயா. நம்மளுடைய சுத்த மனசாட்சியை நம்ம காத்து கொண்டு இருப்போம்னு சொன்னா அவர் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அவர் வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கூட நாம் இன்னொரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதான் வா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. நீங்கதான் வா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதான் வா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. நீங்கதான் வா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம்
என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாம்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணையில்லை. மனிதனின் தூஷணையில் மனமடைவடைவதில்லை. நீரந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. மனிதனின் தூஷணையில் மனமடைவடைவதில்லை. நீரந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணையில்லை. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல இருந்து இயேசு சுவாமியை பார்த்து சொல்லாமா, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவரே. அப்பா நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென் ஆமென். எபிரேய புஸ்தகத்துல அருமையா ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரே தரம் மரித்து தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு அவர் உள்ளே பிரவேசித்து நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறதுனால அந்த நம்பிக்கை, அல்லேலூயா, அவர் எனக்காக இருக்கிறார், அவர் எனக்காக கிரியை செய்கிறார் என்றதான நம்பிக்கை நமக்கு எப்படி இருக்குதா? அது ஆத்தும நங்கூரமாக இருக்கிறதா? அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அது எப்படி இருக்குதா? ஆத்தும நங்கூரமாக. ஒரு நங்கூரம் எப்படி ஒரு பெரிய கப்பலையே அது தாங்கி பிடித்து கொண்டு அதை நிற்க வைக்குதோ, அந்த மாதிரி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை, அல்லேலூயா, அவர் மேல நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை அது எப்படி இருக்குதா? நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு நங்கூரத்தை போல இருக்குதா? அல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவங்க அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க, அவங்க பின்வாங்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடை செய்யுங்க, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் மரித்து போயிருக்கலாம், அநேக வாக்குத்தத்தங்கள் தேவன் சொல்லி அவைகள் இன்னும் செயல்படாதபடிக்கு, அவைகள் இன்னும் தேவனுடைய வார்த்தையின்படி அது உருவ கட்டப்படாதபடிக்கு மரித்த நிலையில் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா இந்த பாடல் சொல்லுது, உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில மரித்து போய் இருக்கிற எல்லா காரியம் ஆண்டவரே இந்த நாள்ல உயிரடைய வேண்டும். அல்லேலூயா. இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த பாடல் நாம் பாடுவோம். அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கைகளை தட்டி உற்சாகமாக ஸ்கிரீன்ல கீழே இந்த வரிகள் வரும், என்னோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, பாடுங்க. அல்லேலூயா. ஆமென். உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, கைகளை தட்டி என்ன உயிரடைய செய்யுங்க,
உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. ஆமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. கைகளை தட்டி பாடலாமா? உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. ஆமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. ஆமே, பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. கைகளை தட்டி உயிரடைய வேண்டுமே. அப்பா பார்த்து உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவர் 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். அல்லேலூயா. அவர் ஓடி ஓடி அநேக ஊழியங்களை செய்தார். குஷ்டரோகிகளை குணமாக்கினார், கண்ணு தெரியாதவங்களை அவர் சுகப்படுத்தினார், அநேகருக்கு அவர் நன்மையான காரியங்களை செய்து அவர் சுற்றி திரிந்தார். ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையில அந்த கடைசி நாட்கள் வரும்போது அவர் மேல பழி சுமத்தி, அவர் மேல குறை சொல்லி, அவர் மேல பொறாமப்பட்டு அவர் என்ன பண்ணாங்க, சிலுவையில அறைந்து அவர் என்ன பண்ணாங்க, கொலை செய்தாங்க. அல்லேலூயா. பரிசேயர் ஆயக்காரர்கள் எல்லாரும் நினைச்சாங்க என்னன்னா,
அவ்வளவுதான், ஜீசஸோட சாப்டர் க்ளோஸ். அல்லேலூயா. நமக்கு எதிரியா இருந்தவன், நமக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணியா இருந்தவன், அவன் என்ன பண்ணிட்டான்? தொலைஞ்சு போயிட்டான். அவனுடைய சகாப்தம் முடிஞ்சு போச்சு. இனி அவன் இல்ல, அவனுடைய காரியங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? நிம்மதியா இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த 3வது நாள், அல்லேலூயா, ஆமென், பிதாவாகிய தேவன் அந்த 3வது நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அவர் மரித்ததை காட்டிலும் அவர் உயிரோடு எழுந்து வந்த செய்தி இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மரித்த ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில மரித்து கொண்டிருக்கிற காரியங்களை, அநேக வருடங்களாக மரித்து கொண்டிருக்கிற காரியங்கள், நம்பிக்கை இல்லாம மரித்து போய் கொண்டிருக்கிற காரியங்கள், விசுவாசம் இல்லாமல் மரித்து கொண்டிருக்கிற காரியங்கள், இனி எனக்கு இதுக்கு மேல வாழ்க்கை இல்ல, இனி எனக்கு இதுக்கு மேல ஒன்றுமில்லைன்னு சொல்லக்கூடியதான மரித்து போன அந்த காரியங்களை என் ஆண்டவரால் உயிர் தெழ வைக்க முடியும். ஏன்னு சொல்லி சொன்னா அவர் உயிர் தெழுந்த தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் சொல்லப்படுறாங்க. ஆனா மரித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்தமே. அல்லேலூயா. இன்னொரு சம்பவம் கூட வேதத்துல நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் லாசருவை குறித்து அருமையாக யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். லாசரு மரித்து போய் விட்டான். 4 நாட்கள் ஆயிடுச்சு. அப்ப ஏசாமி சொல்றாரு, அந்த அவனுடைய கல்லறையில வைக்கப்பட்டிருக்கிற அந்த கல்லை என்ன பண்ணுங்க? புரட்டி தள்ளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ மார்த்தாள் சொல்றாங்க, ஆண்டவரே, நாருமே 4 நாளாயிடுச்சே அப்படின்றாங்க. அல்லேலூயா. யாரு? தன்னோட சொந்த சகோதரன், 4 நாளுக்கு முன்னாடி கூட உறவாடிட்டு இருந்தவன் இப்ப மரித்து போயிட்டான். இப்போ மார்த்தாள் சொல்றாங்க, ஆண்டவரே, அந்த கல்லை எடுத்தீங்கன்னா அது நாரும் ஐயா, அந்த நாற்றம் எடுக்கும் ஐயா, அதை போய் எடுக்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை எடுமா, நான் உனக்கு அற்புதம் செய்யறேன்னு சொல்லி சொல்றாங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க என்னுடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்குதே, என்னுடைய காரியங்கள் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குதே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி நீங்க தகைச்சு போயிருக்கலாம். நீங்க ஒண்ணும் செய்யாதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை உயிர் தெழ செய்வார். அல்லேலூயா. கடைசியா இந்த வரிகளை நம்ம பாடலாமா? நீங்க மார்த்தாள் ஆண்டவர் லாசருவே வெளியே வான்னு சொன்ன போது, நாருமே 4 நாளாயிடுச்சேன்னு சொன்ன அந்த வாய் ஆச்சரியத்தினால அவரை மகிமைப்படுத்துச்சு. அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தொடர்ந்து இந்த 2 வரிகளை மட்டும் பாடி இந்த ஆராதனை நம்ம முடிக்கலாமா? அல்லேலூயா. அப்பா சோதரம் சோதரம் சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உற்சாகமாக விசுவாசத்தோடு பாடலாமா? அல்லேலூயா. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. அப்பா தகப்பனே, இந்த நாள்ல கூட தகப்பனேப்பா, இந்த ஆராதனையில பங்கு பெற்று ஆண்டவரே உம்மை ஆராதித்த இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உயிர் தெழுந்த ஆண்டவர் இந்த நாள்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எதெல்லாம் மரித்த நிலையில இருக்குதோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மரித்த நிலையில இருக்குதோ, ஆண்டவர் இந்த நாளில உயிர்ப்பிப்பீராக. அல்லேலூயா. ஆண்டவரே உயிர் தெழுதலின் ஆண்டவர், ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே இவர்களை நீர் உயிர்ப்பிக்கும்படியாக
ஆண்டவரே ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய விசுவாசம் ஆண்டவரே, ஒரு புதிய நம்பிக்கை ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் கொடுப்பீராக தகப்பனே. வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவரே கர்த்தர் இந்த நாள் இவர்களுக்கு கொடுக்க முடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே ஒருவேளை இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இனி இதுக்கு மேல வாழ்க்கை இல்ல, இனி இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரே தகப்பனே அப்பா அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவரே உம்மால கூடுமையா, உம்மால கூடுமையா ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவரே ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த நாள்ல இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க முடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய தழும்புள்ள கரங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அசைவாடும்படியாக தேவன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமையாவற்றம் ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. மீண்டும் அடுத்த ஆராதனை சந்திப்போம். தேவனை நாம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள்ல கூட இந்த அக்கினி ஜுவாலை ஊழியத்தின் சார்பாக இந்த ஆன்லைன்ல உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாள்ல கூட சில வசனங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல நான் தேவனுடைய சமூகத்தை நான் பார்த்தபோது நான் என்ன பேசணும் ஆண்டவரே, நான் என்ன வசனங்களை நான் தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான ஒரு வேத வசனம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 15:13. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ஆதியாகமம் 15:13. இந்த வசனங்களை நாம் இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். தேவனை நாம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கூட ஆண்டவரே அப்பா நம்முடைய சத்திய வசனங்களை தியானிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா அந்த அப்பத்தை பிட்டு சீஷர்களை நீங்க கொடுத்தீங்க. எல்லாரும் பசியாரி ஆண்டவரே வீட்டுக்கு சொன்னாங்க. ஆண்டவரே இந்த நாள்ல கூட நம்முடைய சத்திய வசனங்களை பிட்டு எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, எங்கள் ஆத்துமாக்களை போஷிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. முடிவரையும் உடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல நாம வாசித்ததான வேத பகுதி ஆதியாகமம் 15:13. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இந்த நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, நம்மை உருவாக்கும் தேவன். நம்மை உருவாக்கும் தேவன். God who create us. God who create us. இந்த தலைப்பின் கீழாக இந்த வசனத்தை நாம் இன்று தியானிக்க போகிறோம். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஆபிரகாம் என்றதான மனிதனை அழைத்து, மெசபத்தோமியா என்றதான பட்டணத்துல வாழ்ந்ததான அந்த மனிதனை அழைத்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அப்படி தேவனுடைய வாக்கை நம்பி வந்த ஆபிரகாமிடம் ஆண்டவர் ஒரு நாள் இடைப்பட்டு சொல்லுகிறார், ஆபிரகாமே உன்னுடைய சந்ததியார், உன்னுடைய வருங்கால சந்ததியார் அந்நிய தேசத்திலே 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். அவர்கள் 400 வருஷம் மற்ற ஜனத்தினரால் உபத்திரவப்படுத்தப்படுவார்கள். அதன் பிறகு அவர்களை உபத்திரவப்படுத்துகிற அந்த ஜனத்தை நான் தண்டித்து உன்னுடைய சந்ததியை நான் மீட்டு கொண்டு வருவேன் என்று ஆபிரகாமிடம் தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நன்றா கவனிங்க. தன்னை உத்தமமாக பின்பற்றி வந்த ஆபிரகாமுக்கு இன்னும் ஒரு குழந்தையும் இல்ல. அவனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தாரு, உனக்கு ஒரு பெரிய சந்ததியை நான் கொடுப்பேன் என்று. அப்படி ஒரு குழந்தையும் இல்லாத பட்சத்துல அவனிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் அந்நிய தேசத்துல அவர்கள் உபத்திரவப்படுவார்கள் என்று. அந்த வசனத்தை தான் நம்ம என்ன பண்ணோம், வாசிச்சோம்.
சோ இந்த பகுதியை நாம தியானிக்கும் போது நாம இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி சொன்னா, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோ தேவன் இந்த உலகத்துல எல்லாருடைய வாழ்க்கையும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, திட்டமிட்டு வகுத்து வைத்திருக்கிறார். அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு குழந்தையும் இல்லாத ஆபிரகாமுக்கு ஈசாக்கு இன்னும் பிறக்கவில்லை. ஈசாக்கு பிறந்து அதுக்கப்புறம் யாக்கோபு பிறந்து அவர்கள் எகிப்தில் அடிமை, யாக்கோபுடைய பிள்ளைகள் பிறந்து அவங்க எகிப்துக்கு போய் நடக்க போற ஒரு காரியத்தை ஆண்டவர் முன்கூட்டியே ஆபிரகாமிடம் சொல்லுகிறார். அப்ப நல்லா இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தேவனால் வகுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எந்த காலகட்டத்துல என்ன நடக்கணும், அவர்களை எப்படி நடத்தணும்னு சொல்லி தேவன் திட்டமிட்டு வகுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோ அந்த கண்ணோட்டத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு இந்த செய்தி என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடப்பதில்லை. அவைகள் தேவனால் திட்டமிட்டு வகுத்து தேவன் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படிக்கு அந்த பிள்ளைகளை அவர் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்துக்கு கொண்டு போவன் என்பதை ஆபிரகாமிடமே சொல்லிட்டாரு. அல்லேலூயா. சோ இது இந்த உபத்திரவ காலம் இஸ்ரவேல் ஜனத்துக்கு 400 வருஷம் நியமிக்கப்பட்டிருந்தது. இது அவர்களுடைய பாவத்தினால் அல்ல, பாவத்தினால் வந்த தண்டனை அல்ல. இதை நாம புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அநேக உபத்திரவங்களை நாம சந்திக்கும் போது தேவன் நம்மள ஒரு குறிப்பிட்ட பாடுகள் வழியாக நடத்தும் போது நம்ம முதல்ல நம்ம மைண்ட்ல வர தாட் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒருவேளை இந்த பாவத்தினால் இப்படி நடந்ததோ, ஒருவேளை நம்ம எதனா தப்பு செஞ்சிட்டோமோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாம நம்ம எதனா பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது உண்டு. ஆனா நல்லா கவனிங்க, எல்லா பாடுகளும் எல்லா உபத்திரவங்களும் நம்முடைய பாவத்தினால அவைகள் வருகிறதல்ல. சில உபத்திரவங்களை தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்கு கொண்டு போய் என்ன செய்தார், என்ன கற்றுக் கொடுத்தார், அவர் என்ன காரியங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மூலம் இந்த உலகத்துக்கு செய்தார் என்பதை தான் இந்த நாளில நாம கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஏன் அவர்களுக்கு இந்த காரியம் அனுமதிக்கப்பட்டது, இதனால் அவர்களுக்கு என்ன நடந்தது, தேவன் இதன் மூலம் இந்த உலகத்தில் என்ன செய்கிறார், 6000 வருடங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அதனால் என்ன பயன், இவைகளை நாம் என்ன பண்ண போறோம், இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபத்தோடு கூட வேத புஸ்தகத்தை விரித்து என்னோடு கூட நான் சொல்லுகிற வசனங்களை நீங்க பாருங்க. நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்கு ஏன் கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொல்லி சொன்னா, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பெரிய ஜாதியாக மாற்ற எகிப்திற்கு கொண்டு சென்றார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது யாக்கோபனுடைய குடும்பத்தை ஒரு பெரிய ஜாதியாக, ஒரு பெரிய தேசமாக மாற்றுவதற்காக அவர்களை எகிப்து என்றதான அடிமைத்தனத்திற்கு அவர் கொண்டு சென்றார். அல்லேலூயா. வாசிக்கலாம் என்னோடு கூட. யாத்திராகமம் 1வது அதிகாரம் 7வது வசனம். யாத்திராகமம் 1:7. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது சொல்லி சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திற்கு வந்தபோது அவர்கள் சில காலம் வேலை செய்து அவர்கள் சம்பாதிக்கிற ஒரு ஜனங்களாக இருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் எப்படி மாறி போறார்கள்னால் அடிமையாக்கப்பட்டார்கள், வஞ்சகமாக அடிமைகளாக்கப்பட்டார்கள். அப்படி அடிமைகளாக ஆக்கப்பட்ட அந்த ஜனங்களை தேவன் பெருக செய்தார். அல்லேலூயா. தேவன் விருத்தி அடைய செய்தார். அதாவது எந்த அளவுக்கு அவங்க விருத்தி அடைந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, எகிப்திய ஜனங்களே பார்த்து, ஐயோ இந்த ஜனங்க இவ்வளவா விருத்தி அடைகிறாங்களே, ஒருவேளை இந்த ஜனங்க இதுக்கு மேல விருத்தி அடைவாங்கன்னு சொல்லி சொன்னா இவங்களால நமக்கு பாதிப்பு வந்துரும்னு எகிப்தியவர்கள் பயப்படத்தக்க அளவிற்கு தேவன் அவர்களை பெருக செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, ஆண்டவர் முதலாவது காரியம் நாம் இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா,
தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பெரிய ஜாதியாக மாற்ற அவர் எகிப்துக்கு கொண்டு சென்றார். ஏன் அப்படி அவர் செய்தாருன்னு சொன்னா, அவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆபிரகாமே, என்னை நீ பின்பற்றி வா, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன். அல்லேலூயா. வாசிக்கலாம் என்னோடு கூட ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு, ஆபிரகாமே நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்ததுனால ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, ஆபிரகாமுடைய சந்ததியான யாக்கோபனுடைய புத்திரரை அவர் எகிப்துக்கு கொண்டு செல்கிறார். அல்லேலூயா. அநேக வேளையில நம்ம நினைப்போம், எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அது என்னுடைய இஷ்டப்படிதான் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். அல்லேலூயா. அது அப்படி அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தேவ பிள்ளைகளுக்கு கொடுப்பாரானால் அதை ஆண்டவர் அவர் விரும்புகிற வழியில் தான் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன், உன் சந்ததியை பெருக செய்வேன்னு சொல்லி. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை கானானில வைத்து அவர் அதை செய்யவில்லை. கானானில வாழ்ந்ததான யாக்கோபுடைய பிள்ளைகளை வைத்து அதை செய்யவில்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களை எகிப்துக்கு சென்று அங்கே அவர்களை பெருக செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எகிப்துக்கு கொண்டு சென்று ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தை அவர் என்ன பண்றாரு, நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நாம் இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் விரும்புகிற வழியில அவர் நிறைவேற்றுவார். நாம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் இந்த வழியில தான் என்ன ஆசீர்வதிப்பார், இந்த வழியில தான் என்ன பெருக செய்வார் நம்ம நினைக்க கூடாது. அல்லேலூயா. யாக்கோபு எகிப்துல வாழ்ந்த போது அங்க ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகுது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்கள் அங்கிருந்து எகிப்துக்கு கொண்டு செல்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ அங்க அவரை கொண்டு சென்று அவர்கள் அங்க ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுகிறார். முதலாவது காரியம், ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பெரிய தேசமாக மாற்றுவதற்கு, ஒரு பெரிய பலத்த ஜனங்களாக மாற்றுவதற்கு, அதாவது எகிப்திய சாம்ராஜ்யமே பயந்து நடுங்கத்தக்கதாக மாற பண்ணுவதற்கு ஆண்டவர் அவர்களை எகிப்து தேசத்திற்கு கொண்டு சென்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்முடைய இடத்தை மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்புகளை மாற்றுவார், நம்முடைய ஊழியங்களை மாற்றுவார். அல்லேலூயா. சில வேளைகளை நம்ம எது நமக்கு நிரந்தரம் சொல்லி நினைக்கிறோமோ அதை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. தேவன் ஒருவேளை அவைகளை மாற்றுவாரானால் நாம் அவைகளுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். ஏன்னு சொல்லி சொன்னா அது நன்மைக்காகவே. அல்லேலூயா. அது ஒரு நாளும் தீமைக்காக அல்ல. ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கானானிலே இருந்திருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா அப்படி ஒரு பலத்த தேசமா மாறி இருப்பாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் அவர்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக எகிப்திற்கு சென்று அவர்களை பெருக செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை இடம் மாற்றம் செய்வாரானால் நாம் அதை தேவனுடைய சித்தத்தோடு நாம் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது நன்மைக்காகவே. அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது காரியம், ஆண்டவர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்கு கொண்டு சென்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொல்லி சொன்னா, தேவன் எகிப்தின் தேவர்கள் மேல் நீதி செலுத்த விரும்பினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திற்கு கொண்டு சென்று எகிப்திய தெய்வங்கள் மேல், எகிப்திய தேவர்கள் மேல், எகிப்திய கடவுள்களின் மேல் ஆண்டவர் நீதி செலுத்த விரும்பினார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 12வது வசனம். யாத்திராகமம் 12:12. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் அர்த்தம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னா, நான் எகிப்திய தேவர்களின் மேல நீதி செலுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. எனக்கும் எகிப்திய தேவர்களுக்கு மேலயும் ஒரு வழக்கு இருக்குது. அந்த தண்டனையை நான் என்ன பண்ண போறேன்,
கொடுக்க போகிறேன். அதனால இஸ்ரவேலே, நான் உன்னை என்ன பண்றேன், எகிப்துக்கு கொண்டு போகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, நம்மளுடைய வேத புஸ்தகத்துல பார்க்கும்போது எகிப்திய சாம்ராஜ்யம் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அந்த நாட்கள்ல எகிப்து சாம்ராஜ்யம் மாதிரி இன்னைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது அநேக வரலாற்று ஆராய்ச்சியாளர்களுக்கு அவைகள் மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. இன்றைக்கு எகிப்தியர் கட்டின பிரமிடுகளை பார்க்கும்போது அநேகருக்கு பிரமிப்பாக இருக்கிறது. அப்போ இந்த எகிப்தியர்களுடைய நினைவுக்குள்ள என்ன இருந்ததுன்னு சொன்னா, நம்முடைய தேவர்கள் தான் பெரியவர்கள், நம்முடைய தேசம் தான் இந்த உலகத்திலே பெருசு, நம்முடைய ஜனங்கள் தான் பயங்கர பெரியலாம் ஆட்கள், அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா நம்ம இஷ்டப்படி செய்யலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், அதை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களுடைய நினைவுகளை உடைக்கும்படிக்கு, அவருடைய இருதயங்களை சுக்குநூறாக உடைக்கும்படிக்கு, உங்களுடைய தேவர்கள் அல்ல, நானே தேவன் என்பதை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அறிந்து கொள்வாங்க. எகிப்தியர்களே, நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், உங்கள் மூலமாக இந்த முழு உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கு கொண்டு சென்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 7வது அதிகாரம் 3-5 வசனங்கள். யாத்திராகமம் 7:3-5. நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் இஸ்ரவேலே, நான் உன்னை ஏன் இந்த எகிப்தின்ற அடிமைதானத்துக்கு கொண்டு போறேன்னு சொன்னா, நான் தேவன் என்பதை எகிப்தியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எகிப்தியர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க, எங்களுடைய தேவர்கள் தான் பயங்கரமான தேவர்கள், எங்களுடைய தேவர்கள் தான் இந்த உலகத்திலே பெரியவர்கள் அவரை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லப்பா, நான் தான் இந்த உலகத்திலே பெரியவன், நான் தான் எல்லாவற்றையும் என்னுடைய கைகளுக்குள்ள நான் வைத்திருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எகிப்தியனே, நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு, எகிப்துக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. சோ எகிப்து தேசத்தின் மேல கொண்டு வந்த அந்த 10 வாதைகளின் மூலமாக, அந்த 10 வாதைகளை என்னன்னு சொன்னா, எகிப்து தேவர்களின் மேல செலுத்தப்பட்ட தண்டனை. அல்லேலூயா. அந்த 10 வாதைகளை தேவன் அனுப்பும் போது முழு எகிப்திய சாம்ராஜ்யமே என்ன பண்ணாங்க, தேவன் ஒருவர் இருக்கிறார், நாம் ஆராதிக்கிற இந்த தேவர்களுக்கு மேலாக சர்வத்தையும் உண்டாக்கியதான, சர்வத்தையும் ஆளுகை செய்கிறதான தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதையும் எகிப்தியர் அறிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எகிப்திய மந்திரவாதிகளும் அறிந்து கொண்டார்கள். எகிப்தியர் மாத்திரம் அறிந்து கொள்ளல, பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க, அறிந்து கொண்டாங்க. வாசிக்கலாம். யாத்திராகமம் 10:7. யாத்திராகமம் 10:7. அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும், எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். இங்க நம்ம பார்க்கலாம், பார்வோனுடைய ஊழியக்காரர் பார்வோனிடத்துல போய் சொல்றாங்க, ராஜாவே, பார்வோனே, எகிப்து அழிந்து போகிறதே, இந்த வாதைகளினால, இந்த தேவன், இந்த மகா பெரிய தேவன் உண்டாக்கின இந்த வாதைகளினால இந்த முழு எகிப்தும் அழிந்து போய் கொண்டிருக்கிறதே, ஆனா நீங்க இன்னும் அதை பார்க்காம இருக்கிறீங்களே, இந்த ஜனத்தை எப்படியாச்சும் அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்லி பார்வோனுடைய ஊழியக்காரர் பார்வோனிடத்துல சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க எந்த அளவுக்கு எகிப்தில கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. பார்வோனுடைய ஊழியக்காரர் நினைத்து கொண்டிருந்தார்கள், நாம பார்வோனுக்கு கீழே இருக்கிறோம், இந்த உலகத்திலே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துல நம்ம வேலை செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய தேவர்கள் தான் பெரியவர்கள், நாம் தான் இந்த உலகத்தில் பெரியவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களின் நினைவுகளை உடைத்தெறிந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
முதலாவது ஆண்டவர் எகிப்தியர்கள் அறியும்படி செய்தார், எகிப்தினுடைய ஊழியக்காரர்களை அறியும்படி செய்தார். மூன்றாவது எகிப்திய மந்திரவாதிகளும் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, தேவன் தான் இந்த உலகத்துல பெரியவர் என்று. வாசிக்கலாம் யாத்திராகமம் 8வது அதிகாரம் 18-19 வசனங்கள். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரார்த்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோன் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது மந்திரவாதிகள், அதாவது எகிப்திய சாம்ராஜ்யத்துக்கு, நல்லா கவனிங்க, ஒரு பெரிய எகிப்திய சாம்ராஜ்யம் முழுவதுமாக அது நடைபெற்றதுன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல இந்த மந்திரவாதிகள் தங்களுடைய மந்திரத்தினால் அவைகள் என்ன பண்ணாங்க, நிற்க செய்தாங்க. அல்லேலூயா. நம்ம இதுல பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, எகிப்திய மந்திரவாதிகள் அவங்க நினைச்சு கொண்டு இருந்தாங்க, நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய சக்தி வாய்ந்த ஒரு காரியம், ஏன்னா நமக்கு கீழே தான் எல்லாமே அடிமைகளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது, ஆண்டவர் அனுப்புனான அந்த வாதைகளை பார்க்கும் போது இந்த மந்திரவாதிகள் சொல்றாங்க, இதை நம்மளால செய்ய முடியாது, இது தேவனுடைய விரல். அதாவது நம்முடைய தேவர்களை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு தேவன் இருக்கிறாரு, அவருடைய கை இந்த காரியங்களை செய்கிறது, அதனால இதை நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யும் போது, அது நமக்காக மாத்திரமல்ல, நம் மூலமாக மற்றவர்களும் தேவனை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின்றதான அடிமைதனத்துக்கு கொண்டு போகும்போது அங்க என்ன நடந்தது, முழு எகிப்தியர்களும், முழு எகிப்தியனுடைய ஊழியக்காரர்களும், எகிப்தியனுடைய மந்திரவாதிகளும், பார்வோனும் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டாங்க. என்ன அறிந்து கொண்டாங்கன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய தேவர்களை காட்டிலும் ஒரு பெரிய தேவன் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ அப்படி ஆண்டவர் செய்து எகிப்திய தேவர்களின் மேல ஆண்டவர் நீதி செலுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, தேவனோடு நீங்க நடக்கிறீங்களா, விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி என்ன தெரியுமா, ஆண்டவர் நம் மூலமாக விழுந்து போன தூதர்களின் மேல ஆண்டவர் நீதி செலுத்த, ஆண்டவர் தன்னுடைய வழக்கை அவர் தீர்த்து கொள்ள தேவன் கிரியை செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஒரு வழக்கு இருந்தது இந்த விழுந்து போன தூதர்களின் மேல, இன்னைக்கும் இருக்குது. ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்து அந்த விழுந்து போன தூதர்கள் மேல அவர் நீதியை செலுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இதற்காக தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்கு கொண்டு போனார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்க குழம்பி கொண்டு இருக்கிறீங்களா, நீங்க விசுவாசத்தோட தேவனை பின்பற்றி போங்க. உங்க மூலயமாக அநேகர் தேவனை அறிந்து கொள்வாங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது பின்னாடி இருக்கிற ஜனங்களை அறிந்து கொள்வாங்க, இல்ல இவங்க கூட ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம நினைக்கிறத காட்டிலும் ஒரு பெரிய ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாருன்றத மற்றவர்கள் அறிந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது காரியம் நம்ம பார்க்கும் போது, அல்லேலூயா, ஆண்டவர் ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு கொண்டு சென்றார்னு பார்க்கும் போது, மூன்றாவது காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்காக. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததியான இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்காக அவர்களை எகிப்துக்கு கொண்டு சென்றார். அல்லேலூயா. இதுதான் மூன்றாவது காரியம். ஆண்டவர் இந்த ஆபிரகாமுடைய சந்ததியை தெரிந்து கொண்டாலும் அவர்கள் பலுகி பெருகும் போது, அவர்கள் ஒரு பெரிய தேசமாக மாறும்போது, அவர்கள் தேவனை அறியாமல் இருப்பதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. அல்லேலூயா. சோ அப்ப ஆண்டவர் என்ன கிரியை செய்கிறார், இவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும், இந்த ஜனங்களுக்கு நான் யார் என்பதை தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவர்களை எகிப்துக்கு கொண்டு செல்கிறார். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஏன் அதை கானான்லயே ஆண்டவர் செஞ்சிருக்கலாமே, கானான்லயே கர்த்தர் இந்த காரியங்களை செஞ்சிருக்கலாமேன்னு சொல்லி சொன்னா, இல்ல, ஆண்டவர் ஏன் அவர்கள் எகிப்துக்கு கொண்டு செல்றான்னு சொல்லி சொன்னா, அடிமை தனத்தினுடைய பிடியில் அவர்கள் போகும்போது, பாடுகளின் மத்தியில போகும்போது, உபத்திரவத்தின் மத்தியில போகும்போதுதான்
உண்மை தேவன் யார் என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். சோ ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த காரியத்தை ஞானமாக செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் என்னோடு கூட யாத்திராகமம் 6வது அதிகாரம், யாத்திராகமம் 6வது அதிகாரம் 2, 3, 6, 7 வசனங்கள். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா எனும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. 6வது வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட பேசுகிறான். இஸ்ரவேலர்களே, நான் என்ன பண்ண போறேன், உங்கள் மேல எகிப்தியர் சுமத்தின இந்த சுமைகளை நீக்கி நானே தேவன் என்பதை நீங்க அறிந்து கொள்ளும்படி நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. சோ மூன்றாவது நம்ம பார்க்க வேண்டிய காரியம் சொல்லி சொன்னா, ஆண்டவர் ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்கு ஏன் கொண்டு போனாருன்னு சொல்லி நம்ம யோசிப்போமானால், மூன்றாவது காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் தேவனை அறியவில்லை. அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியார், அவர்களுக்குள்ள விசுவாசமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எபிரேய புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், இவர்கள் விசுவாசத்தினால காரியங்களை செய்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே அவர்களுக்கு விசுவாசிக்கத்தக்க நபர்கள் இருந்தார்கள். ஆனால் முழு ஜனங்களும் தேவனை சரியாக அறியவில்லை. ஆண்டவர் அந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார், நான் ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் தரிசனமானேன். அல்லேலூயா. ஆனால் யெகோவா எனும் என்னுடைய நாமத்தினால நான் இன்னும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படவில்லை. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் எகிப்திய தெய்வங்களையே பார்த்து வாழுகிறார்கள். எகிப்திய தேவர்களையே பார்த்து அவர்கள் வாழுகிறார்கள். அல்லேலூயா. சோ ஆண்டவர் என்ன பண்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை விடுதலையாக்கி உன்னை தம்முடைய திட்டத்தின்படி நடத்த போகிறார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு சாதாரண தேவன் என்று நினைத்திராதீங்க. அவர் மிகவும் ஞானம் உள்ள தேவன். அவர் ஒரு மூவ் பண்ணார்னா கூட அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கும். அல்லேலூயா. எகிப்துல அவர் 10 வாதைகள் அனுப்பும் போது எகிப்தினுடைய தேவர்கள் மேல நீதி செலுத்துகிறாரு. எகிப்தியர்களுக்கு தான் யார் என்பதை தெரியப்படுத்துகிறாரு. அதோடு கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தன்னை யார் என்பதை அவர் தெரிய பண்ணுகிறார். அல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. நான் நினைத்ததை செய்து முடிப்பேன். என்னுடைய திட்டத்தை நான் எந்த வேளையிலும் நிறைவேற்றுவேன். என்னுடைய திட்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என்ன தடுத்து நிறுத்த இந்த உலகத்துல யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலே, உன்னை கரம் பிடித்த நான் உன்னுடைய கரத்தை பிடித்தேன், ஆனா நீ இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் கிரியை செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஏன் நம்மள பல நேரங்கள பாடுகளின் மத்தியில உபத்திரவத்தின் வழியா நம்மளை கொண்டு செல்கிறார் தெரியுமா? அல்லேலூயா. அது நம்மளுடைய பாவத்தினால் ஏற்படுகிற காரியம் அல்ல. ஆண்டவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க இந்த யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா, அவர்களுடைய பெருமூச்சின் சத்தம் தேவனுடைய சன்னிதானத்துல போய் எட்டினது. அல்லேலூயா. அவர்களது அந்த உபத்திரவ காலத்துல அவர்கள் நசுக்கப்படும் போது அவர்களுடைய பெருமூச்சு ஏக்க தொனி தேவனுடைய சன்னிதானத்துல போய் அது காணப்பட்டதாம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் போதுதான் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும் போதுதான் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை பிரச்சனைகளின் ஊடாக நடத்தி கொண்டு போகும் போதுதான் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த காரியங்களுக்காக அவர்களை எகிப்திற்கு கொண்டு சென்றார். 4வது காரியம், ஆண்டவர் ஏன் இஸ்ரவேலரை எகிப்துக்கு கொண்டு சென்றார்? 4வது காரியம் பார்க்கும் போது, ஆண்டவர் கானான் தேசத்தை செழிப்பாக மாற்ற விரும்பினார்.
கானானை மிகவும் செழிப்புள்ள தேசமாக மாற்ற இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திற்கு கொண்டு சென்றார். அல்லேலூயா. இங்க ஆபிரகாமுடைய சந்ததியான இஸ்ரவேல் ஜனங்கள் யாக்கோபனுடைய காலம் வரைக்கும் இருக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு பெரிய பஞ்சம், தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகுது. 7 வருடங்கள். அப்ப என்ன நடக்குது? எகிப்துல மாத்திரம் யோசேப்பு இருக்கிறதுனால அங்க தானியம் கிடைக்குது. வேற எங்கேயும் நமக்கு அவங்களுக்கு தானியம் கிடைக்கல. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? இந்த இஸ்ரவேல் ஜனத்தை கானான்ல இருந்து வெளியே எடுத்துட்டு இந்த கானான ஒரு செழிப்புள்ள தேசமாக மாற்றி அவருடைய கைகளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எப்படியெல்லாம் கிரியை செய்யறாருன்றத பாருங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், நம்ம புரிந்து கொள்வோம். என்னாகமம் 13வது அதிகாரம், என்னாகமம் 13, 23, 27, 28 வசனங்கள். என்னாகமம் 13, 23, 27, 28 வசனங்கள். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். 27வது வசனம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்தை நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். இங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கானான ஒரு செழிப்புள்ள தேசமாக மாற்றுகிறார். அதற்கு என்ன பண்ணுகிறார்? இஸ்ரவேல் ஜனத்தை வெளியே ஏற்றுகிறார். அவர்கள் எகிப்திற்கு கொண்டு செல்கிறார். இங்கே கானான் தேசத்தை சுற்றி பார்க்க வந்த மனிதர்கள், வேவுக்காரர்கள் சொல்லுகிறார்கள் மோசையிடம், கானான் ஒரு பெரிய நல்ல தேசம். அல்லேலூயா. ஒரு திராட்சை குலையே 2 பேர் தூக்கத்தக்கதாக கனிகள் அங்க இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேசத்துல பாலும் தேனும் ஓடுகிறது. அல்லேலூயா. அந்த தேசத்தினுடைய கனிகள் எல்லாம் மிகவும் அருமையாக இருக்கிறது. அப்போ இப்படி இந்த தேசம் எப்படி மாறுச்சு? இப்படி இந்த தேசம் இந்த அளவுக்கு செழுமையா எப்படி மாறுச்சுன்னு சொன்னா, அதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? புற ஜாதியினரை பயன்படுத்துகிறார். அங்கிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வெளியே கொண்டு போக வைத்து அவர்கள் இல்லாத நாட்களிலே அந்த தேசத்தை செழுமையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். யாத்திராகமம் 3:8. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிறேன். அந்த தேசம் பாலும் தேனுமாக ஓடுவதற்கு நான் என்ன செய்தேன்? கானானியரை, அல்லேலூயா, ஏத்தியரை, எமோரியரை, பெரிசியரை, ஏவியரை, எபூசியரை, இவர்களெல்லாம் நானா பண்ண பயன்படுத்தின. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய செழிப்பான தேசத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்களை தம்முடைய சொந்த ஜனமாக அவர் வைத்துக் கொள்ள போகிறார். இந்த கானான் தேசத்தை சுற்றி பிற்காலங்களிலே பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். அதற்கு என்ன செய்கிறார்? அதை செழுமையுள்ள தேசமாக மாற்றுகிறார். அதற்கு ஆண்டவர் புற ஜாதிகளை பயன்படுத்துகிற நாம் மையப்படுவதாக. எப்படி அந்த தேசம் அந்த அளவுக்கு செழிப்பா மாறுச்சுன்னு சொன்னா, அங்க ராட்சதர்கள் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. அங்க இருக்கிற ராட்சதர்கள் அந்த தேசத்தை எப்படி மாத்தினாங்க? பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு செழிப்பான தேசமாக மாற்றினார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம உபத்திரவத்தின் பாதையில நம்ம நடக்கும் போது, நம்ம பாடுகளின் வழிகளா நடக்கும் போது நம்ம ஒண்ணு நினைக்கணும், எனக்கு இன்னொரு பகுதியில எனக்கான ஆசீர்வாதம் தயாராகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு புறம் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல அடிமைகளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, உபத்திரவத்தில் இருக்கிறாங்க. ஆனா மறுபுறம் அவர்களுக்கான ஆசீர்வாதம் ரெடி ஆயிட்டு இருக்குது, அவர்களுக்கான காரியங்கள் ரெடி ஆயிட்டு இருக்குது. ஆண்டவன் அந்த தேசத்தை பண்படுத்துகிறார், அந்த தேசத்தை செழிப்புள்ளதாக மாற்றுகிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவருக்கு தெரியும், என் ஜனத்தை அங்க கொண்டு போய் நான் வைக்க போறேன், என் ஜனத்தை அங்க கொண்டு போய் வச்சு அந்த ஜனங்களோடு கூட நான் உடன்படிக்கை பண்ண போகிறேன்.
அந்த ஜனத்தோடு கூட நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன்னு சொல்லி ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நாம உபத்திரவத்துல ஒரு பக்கம் நடக்கும் போது இன்னொரு பக்கத்துல நமக்கான ஆசீர்வாதங்கள் தயாராய் கொண்டிருக்கிறது, நமக்கான உயர்வுகள் தயாராய் கொண்டிருக்கிறது. நமக்கு தேவன் வைத்திருக்கிற பெரிய பெரிய காரியங்கள் நமக்காக ஆண்டவர் அங்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காரியங்களுக்காக ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திற்கு கொண்டு சென்றார். கடைசியாக ஒரு காரியம் நம்ம இதை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்கு கொண்டு சென்றார்னு சொல்லி பார்க்கும்போது, 5வது காரியம், கானானியர்கள் மேல் நியாய தீர்ப்பை கொடுக்க தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திற்கு கொண்டு சென்றார். அல்லேலூயா. இங்க கானான்ல எகிப்தியர்கள் மேல நீதி செலுத்தணும், எகிப்து தேவன் மேல நீதி செலுத்தினாரு. ஆனா அதே கூட இந்த கானானியர்கள் மேலயும் தேவனுக்கு ஒரு வழக்கு இருந்தது. இந்த கானானியர்களும் பாவமான காரியங்களை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இவர்களை நியாயம் தீர்க்கும்படிக்கும் ஆண்டவர் இந்த ஜனங்களை எகிப்துக்கு கொண்டு போய் ஒரு பெரிய ஜாதியாக மாற்றி அவர்கள் இங்க கொண்டு வருகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். லேவியராகமம் 18, லேவியராகமம் 18வது அதிகாரம் 24 28 வசனங்கள். லேவியராகமம் 18 24 28. இவைகளில் ஒன்றாகிலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜனங்கள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். தேசம் தன் குடிகளை கக்கி போடும். இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுது உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். இங்க இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே, நான் உன்னை இந்த கானான செழிப்புள்ள தேசமாக்கி இங்க நான் உன்னை கொண்டு வந்தேன். ஆனா உனக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த கானானியர், ஏத்தியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர், எமோரியர், இவர்கள் என்ன பண்ணாங்க? அருவருப்பான பாவம் செய்தாங்க, அக்கிரமங்களை நடப்பித்தாங்க. அந்த யாத்திராகமம் 18வது அதிகாரத்தை நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒழுக்கமான வாழ்க்கை முறையை சொல்றாரு, நன்மையான காரியங்களை சொல்லுகிறாரு, எந்த பாவத்தை செய்யக்கூடாது, எப்படி வாழக்கூடாதுன்னு தேவன் கட்டளையிடுகிறாரு. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்த ஜனங்கள் அருவருப்பான பாவங்களை அவங்க செய்ததுனால ஆண்டவர் அவர்கள் மேல நியாய தீர்ப்பு கொண்டு வருவதற்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்கு கொண்டு சென்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. அப்ப நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் இந்த புறஜாதிகள் மற்ற காரியங்களை பார்த்தா கூட எவன் பாவம் செய்கிறானோ அவனுடைய வழக்கு தேவனுக்கு முன்னாடி இருக்கிறது. சோ எல்லா பாவத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நியாயம் தீர்க்கிறார். அவர்கள் அருவருப்பான அந்த காரியத்தை செய்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த தேசம் அவர்களை கக்கி போட்டது. அதாவது இந்த பெரிய இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பெரிய ஜாதியாக்கி அவர்களை அங்கு கொண்டு வந்து இந்த கானானியர்கள் மேல, ஏத்தியர் மேல, பெரிசியர் மேல, ஏவியர் மேல, எபூசியர் மேல, எமோரியர் மேல ஆண்டவர் நீதி செலுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ இதற்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, எகிப்தியான தேவனுடைய பிள்ளைகளை, சோ இந்த நாட்களை நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி சொன்னா, ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திற்கு கொண்டு சென்றான்னு சொல்லி சொன்னா, முதலாவது அவர்களை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவதற்கு, இரண்டாவது அவர்கள் மூலமாக எகிப்தியர்களுக்கு யார் தேவன் என்பதை அறிவிப்பதற்கு, மூன்றாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள செய்வதற்கு, நான்காவது கானானை ஒரு செழிப்புள்ள தேசமாக மாற்றுவதற்கு, ஐந்தாவது கானானியல் வாழ்ந்த மற்ற புறஜாதிகளுடைய அக்கிரமங்கள், பாவங்கள் அதிகமா இருந்ததுனால அவர்கள் மேல நீதி செலுத்துவதற்கு. அல்லேலூயா. சோ நம்ம இதுல என்ன கற்றுக்கொள்கிறோம் சொல்லி சொன்னா,
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில நடக்கும் காரியங்கள் அனைத்தும் தேவனால் திட்டமிடப்பட்டுள்ளது. அல்லேலூயா. நமக்கு சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் ஏனோ தானோ ஒரு தற்செயலா நடக்குதுன்னு சொல்லி நடக்க கூடாது, நம்ம நினைச்சுக்க கூடாது. இல்ல, அதுல தேவன் கிரியை செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும், எனக்கு வர உபத்திரவங்கள், எனக்கு வர பாடுகள், எனக்கு வர பிரச்சனைகள், போராட்டங்கள், இதற்கு பின்னாடி எனக்கு ஒரு நன்மை இருக்கிறது. இதற்கு பின்னாடி தேவன் கிரியை செய்கிறார். இதற்கு பின்னாடி மற்ற காரியங்களும் மற்ற ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படிக்கு செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் அறிந்து கொள்வோமானால் இந்த பாடுகள் வழியாக, உபத்திரவம் வழியா நம்ம போகும்போது நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். அதுல நாம கற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. அந்த உபத்திரவ காலங்களை நாம கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள், நான் சொல்லுகிறேன், அவைகள் வாழ்க்கை முழுவதும் நம்மை நாம் தெளிவாக நடந்து செல்வதற்கு நமக்கு போதுமானவைகளா இருக்கும். கடைசியாக ஒரு வசனத்தை மாத்திரம் நான் படித்து நான் முடிக்க போகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பவுலிங்க அழகா எழுதுகிறாரு, தேவனுடைய தீர்மானத்தின்படி, தேவன் மேல அன்பு கூறுகிற ஜனங்கள் யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில சகலமும், அல்லேலூயா, அவர்களுக்கு நடக்கிற தீமைகள், அவர்களுக்கு நடக்கிற போராட்டங்கள், அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற இழப்புகள், அவருடைய வாழ்க்கையில வருகிற உயர்வுகள், அவர்களுடைய வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே எதுக்குன்னு சொல்லி சொன்னா நன்மைக்காகவே. அல்லேலூயா, அல்லேலூயா, நன்மைக்காகவே. ஒருவேளை தேவனுடைய பிள்ளையா நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நன்மைக்கே. அல்லேலூயா. இழப்புகளும் நன்மைக்கே. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் கண்ணீர் விட்டு ஒவ்வொரு நாளும் நான் வேதனைப்படுறேன்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த கண்ணீரும் உனக்கான ஒரு ஆசீர்வாதம் தான். இதன் மூலமாக நீ கற்றுக்கொள்கிற பாடங்கள், இது மூலமாக நீ தேவனை அறிந்து கொள்கிற விதம் பின் நாட்களில உன்னை நடத்துவதற்கு அவைகள் போதுமானவைகளா இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல கூட ஒருவேளை கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தலாம். ஒருவேளை உங்களை ஒரு உபத்திரவத்தின் பாதையில நடத்தலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை ஒரு வெறுமையாக போகலாம். நீங்க மறந்துடக்கூடாத ஒரு காரியத்தை, தேவன் எனக்கான ஆசீர்வாதத்தை அவர் ரெடியாக்கி கொண்டிருக்கிறார். தேவன் தன்னை எனக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் என்னை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றி கொண்டிருக்கிறார். தேவன் என் மூலமாக மற்றவர்களுக்கு தேவன் யார் என்பதை அவர் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட இந்த காரியங்களை நீங்க புரிந்து கொள்வீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் நன்மைக்கே, அது நன்மைக்கே தகப்பனே, என்னுடைய இழப்புகள் நன்மைக்கே, ஆண்டவரே, என்னுடைய கண்ணீர்கள் நன்மைக்கே, என்னுடைய வேதனைகள் நன்மைக்கே. ஆண்டவரே, நான் இதை கடந்து வரும்போது எனக்கு ஒரு செழிப்பான கானான் உண்டு, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் உண்டு. ஆண்டவரே தகப்பனே, அப்பா, ஆண்டவரே, சகல விஸ்தாரமுமாக ஏனாக்கின் புத்திரர்களை கொண்டு, ராட்சதர்களை கொண்டு ஆண்டவரே உருவாக்கின ஒரு நல்ல தேசம் எனக்கு உண்டு. ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த காரியங்களை நான் பார்த்து என்னுடைய வாழ்க்கை நான் முன்னேறி செல்கிறேன்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுங்க. தேவன் நிச்சயமா உங்களோ ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாளு கூட ஒரு பாடலை நம்ம பாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அல்லேலூயா. இந்த 2 வரிகளை மாத்திரம் பாடி ஆண்டோட சமூகத்துல சொல்லலாமா? ஆவியானவே, என்ன நீங்க நடத்துங்க. ஆண்டவரே, நீங்க நன்மைக்காக நடத்துறீங்க. நீங்க என்னோட வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரது எனக்கு நன்மை. என்னுடைய வாழ்க்கையில நீங்க அனுமதித்த மாற்றங்கள் என்னுடைய நன்மைக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை ஆனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை ஆனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும்.
ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொன்று நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அல்லேலூயா. இந்த வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்கு கொண்டு போகும்போது யோசேப்பு என்ற தேவ மனிதனை தேவன் பயன்படுத்தினார். அந்த எகிப்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வரும்போது மோசே என்ற தேவ மனிதனை தேவன் பயன்படுத்துகிறார். அப்ப பாருங்க, இது எத்தனை தெளிவாக தேவனால திட்டமிடப்பட்டுள்ளது, எத்தனை தெளிவாக தேவனால இவைகள் முன்குறிக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தம்முடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பப்படி உங்களை ஒரு உபத்திரவத்துக்குள்ளா கொண்டு போவாரு. அதே போல அவருடைய சித்தப்படி அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு உங்களை அந்த உபத்திரம் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. உங்களை கொண்டு போற தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்களை கொண்டு போகிற தேவன் வெளியே கொண்டு வர்றது அது அவருடைய பொறுப்பு. அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு விட்டு கொடுங்க. சகலமோ நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நீங்க அறிந்து கொள்வீங்கன்னு சொல்லி சொன்னா, நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க. இந்த இழப்புகள் எனக்கு நன்மைக்கே, இந்த மாற்றங்கள் எனக்கு நன்மைக்கே, இந்த காரியங்கள் எனக்கு நன்மைக்கே என்பதை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. தேவன் நிச்சயம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளாண்டவரே, இந்த செய்தியை கட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றங்களை கொண்டு வந்திருக்கலாம். அது ஒரு இட மாற்றமோ, ஊழிய மாற்றமோ, ஆண்டவரே அது ஒரு ஆண்டவரே எந்த விதமான மாற்றமா இருந்தாலும் ஆண்டவரே அது உம்மால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவரே நீர் அனுமதித்த காரியமா ஆண்டவரே என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அவருடைய கண்களை திறக்கும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அது ஒருவேளை உம்மால் அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா அதுல நிச்சயமா ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள தேவனுடைய கண்களை திறக்கும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு ஆகாருடைய கண்களை திறந்த தேவன் ஆகாருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்போது, இனி ஆகாரே உனக்கு ஆபிரகாம் இல்ல, நான் தான், என்னை பார்த்து நீ நடன்னு சொல்லும் போது ஆண்டவரே அவள் திகைத்து போனார். ஆனால் அவருடைய கண்களை திறந்து அங்க ஒரு ஆண்டவரே துறவை நீங்க காண்பித்தீங்க. இந்த நாள்ல இந்த பிள்ளைகளுடைய கண்களை திறந்து இந்த பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகள் பார்க்கும்படிக்கு செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்க, வழிநடத்துங்க. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்த தேவன் இவர்களோடு இருந்து இவர்களையும் உருவாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையாம் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமும் இரக்கமும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சந்தோஷமாக இருங்க. மாற்றங்கள் நன்மைக்கு. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். God bless you.